தமிழின் தொன்மையில் 6th டேர்ம் 1 இருக்குது. 6th டேர்ம் 1 இருக்குது புது புக்கில். மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளில் ஒன்று மொழி. ஆமாம் தானே? மொழியோட விளைவினால தான் நிறைய விஷயம் நம்ம சிந்திக்கவே முடியுது. மொழி இல்லைன்னா சிந்திக்க முடியாது. நிறையா நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அதிலேருந்து இன்னும் அதை டெவலப் பண்ணுவீங்க. அதை இன்னும் நீங்கள் 4 பேருக்கு சொல்லுவேன். அதை அவன் கற்றுக்கிட்டு அதிலேருந்து இன்னும் புதுசாக டெவலப் பண்ணுவான். இதெல்லாமே மனிதரை பிற உயிரினமிருந்து வேறுபடுத்துவதும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி தான். மொழி இல்லைன்னா சிந்தனை திறன் இருக்காது. மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது. பார்த்தீங்களா? சிந்தித்ததை வெளிப்படுத்த உதவுது. நான் சிந்திக்கிறேன், வார்த்தையை வச்சு தான் சிந்திக்க முடியும். இங்கேருந்து நான் மெட்ராஸ் போகிறேன், வார்த்தை தான். செஞ்சோம்னா லேட் ஆகும். அங்கே போய்ட்டு என்ன பண்ணலாம், இவங்கெல்லாம் சந்திக்கலாம். வார்த்தையை வச்சு தான் சிந்திக்கிறேன். சந்தித்து இந்த வேலையெல்லாம் செய்ய போகிறேன். சிந்தனை இவ்வளோ விஷயம் நடக்கலை எதுவுமே, அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் நான் மனசில் சிந்திக்கிறேன். எதனால்? ஒவ்வொன்றுக்கும் வார்த்தைகள் இருந்ததுனால. அதான் சொல்கிறாங்க. சரி, அதை வெளிப்படுத்த பிறர் கருத்தை நாம் அறியவும் உதவுது. உலகில் 1000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அவற்றில் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளது. தமிழ். சமஸ்கிருதத்துக்கு எழுத்து கிடையாது. தமிழ் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பேச்சு மொழி இருந்திருக்கு, எழுத்து மொழி இருந்திருக்கு. நாரியன்ஸ் அங்கேருந்து வந்தப்போ இவனுங்க எதை கிறுக்குறானுங்க, அதில் தான் பரிமாறிக்கிறானுங்கன்னு பேசியிருக்காங்க. அதனால இருந்திருக்கு. உலக மொழிகளுள் பலவற்றுள் இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் சிலவே. அவற்றில் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே. தமிழ் மொழி அத்தகைய சிறப்பு மிக்க செம்மை மொழியாகும். நிறைய ஏகப்பட்ட அது அழிச்சது போக மிச்சம்தான் இருக்குது. மிச்சமே அவ்வளோ சிறப்பாக இருக்குது. இலக்கண நூல்கள் இருக்கா, இலக்கிய வளம் எல்லாமே இருக்குது. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதி சொல்கிறார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படிங்கிறார் பாரதியார். மூத்த மொழி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். தாய்னா அது தமிழ் மொழி. எனக்கு தோன்றுச்சுன்னே தெரில. என்று பாரத தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் கூறிய கருத்து தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக உள்ளது. பாரத தாய் அவனுங்க பாரதம் பானுங்க. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல் இலக்கியம் தோன்றிய பிறகு அது கூட இலக்கண விதிகள் தோன்றியிருக்கும். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க. எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், எப்படிலாம் எழுதணும், தவறெல்லாம் வரும். அது இப்படிலாம் எழுதணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ரூல் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதான் இலக்கணம், கிராமர். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். பழமையான நூலுமே அதுதான். இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறதுல பழமையான நூலே அதுதான். அப்படி என்றால் அதற்கு முன்னதாகவே தமிழ் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும். எல்லாத்தையும் எரிச்சு விட்டானுங்க. யார்? ஆரிய குருக்கு வந்து. இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம். எளிய மொழி, ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எவன் வேணாலும் ஈஸியாக வந்து கற்றுக்குவான் நம்ம தமிழ் மொழியை. ஏன்னா இயல்பானது, இயற்கையிலேருந்து அப்படியே வரக்கூடியது. பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றை ஒழிப்பு முறை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒழிக்கலாம். ஆமாம் தானே? இக்கு கூட்டலா கா, கா கா. அடுத்தது இங்கு கூட்டலா ஞா. அந்த மாதிரி எழுத்துக்களை கூட்டி. அப்போ இந்த உயிரெழுத்து எத்தனை? 12. மெய்யெழுத்து 18. இது ரெண்டையும் சேர்த்தியே மற்ற எத்தனை எழுத்து வரும்? 216 எழுத்துக்கள் வரும். எல்லாத்தையும் எழுதிடலாம். அதுதான் சொல்கிறாங்க. அமுது. தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதுதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. பெரும்பாலும் வலஞ்சுழி. இடஞ்சுழி எழுத்துக்கள் இதெல்லாம் வலது பக்கமே போகுதா? வலஞ்சுழி எழுத்துக்கள். இது இடஞ்சுழி, இடது பக்கம் இருந்து போகுது. அதனால் யா
இடது பக்கம் இருந்து போகுது, அந்த மாதிரி சொல்கிறானுங்க. பார்ப்போம். வடஞ்சொல்லி எழுத்துக்கள். தமிழ் சொல்லா? சரி. இந்த தமிழ்ன்ற சொல் எங்கே இருக்குது? முதல்ல தொல்காப்பியத்தில் இருக்குது. முதல்ல பழமையான நூல். தமிழ்நாடுன்ற பேர் சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டத்தில் இருக்காமா. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கி இது நீ கருதி ஆயின அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் முதல்ல சொல்லிடுறாங்க. தமிழ் என்ற பேர் தேவாரத்தில் இருக்குது முதல்ல. இது தேவாரங்கிறது எது? பக்தி இலக்கியம். சீர்மை மொழி, பழமையை பற்றி பேசியாச்சு. எளிய மொழி, ஈஸியாக நம்ம பேச முடியும். பழமையான மொழி, தொல்காப்பியம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இலக்கண நூல் உருவாயிடுச்சு. மூத்த மொழி எளிய மொழி. அடுத்தது சீர்மை மொழி. ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். சீர்படுத்தி வர்றது. சீர்மைன்னு அர்த்தம் ஒழுங்குமுறை. தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. உயர்திணை அக்ரிணை என 2 திணைகள் அறிவோம். உயர்திணை எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அக்ரிணை அல்திணை, உயர்வு அல்லாத திணை, அதான் அக்ரிணை. அல்திணை, அக்ரிணை பிரிச்சனா அல் கூட்டல் திணை. உயர்வு அல்லாத திணை, அல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்திணைன்னு சொன்னால் தாழ்திணைன்னு தானே சொல்லணும். அந்த தாழ்ன்ற வார்த்தை வரக்கூடாது. தாழ்த்தி நெகட்டிவ் வார்த்தை வரக்கூடாது. அதுக்காக. பாகற்காய் கசப்பு சுவை உடையது. பாகற்காய், பாகுனான்னு அர்த்தம் சர்க்கரை. சர்க்கரை பாகு இனிப்பாக இருக்கும். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், அதான் பாகற்காய். அதாவது இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு அர்த்தம். கசப்பு நெகட்டிவ் வரக்கூடாது. இனிப்பு அல்லாத காய் அப்படின்னாரு. இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது தமிழ் மொழி. அந்த அளவுக்கு. வளமை மொழி. சீர்மைனாக்க ஒழுங்குபடுத்தி வர்றது. ஓகேவா? வளமை அப்படின்னா அர்த்தம் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். வளம் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். வளமை மிக்க மொழி. தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ் மொழி. நிறைய இலக்கண நூல்கள்லாம் இருக்குது. 8 தொகை 10 பாட்டாக சங்ககால இலக்கியங்களை கொண்டது. திருக்குறள், நாலடியார் முதலிய அறநூல்கள் பல இருக்குது. சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலிய காப்பியங்கள் வாழ்க்கையை வச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட இலக்கணங்கள் இருக்குது. இலக்கண இலக்கிய வளமை கொண்டது. தமிழ் மொழி சொல் வளம் மிக்கது. இலக்கிய இலக்கண நூல்கள் ஏகப்பட்டது இருக்குது. அதேமாதிரி சொல் வளமும் இருக்குது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பு. ஒரு பொருளின் பல நிலை. பூ அரும்பா வருதா, மொட்டு, மலர், அப்படி அந்த மாதிரி ஏகப்பட்டது. பூவின் 7 நிலை இருக்காமா. தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனி பெயர்கள் தமிழில் உண்டு. எதுக்கு? பூ. ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. பார்த்தீங்களா? பூவில் 7 நிலை. பூ அது அரும்பு உருவானதுலேருந்து கருகி கீழே விழுகிற வரைக்கும் பல பெயர்கள் இருக்குது. எத்தனை பெயர் இருக்காமா? 7 பெயர் இருக்குது. ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி. ஓர் எழுத்து ஒரு மொழி பார்த்தோமா? மற்ற எத்தனை இருக்குது ஓர் எழுத்து ஒரு மொழி? 40. மையலகண்ணன் பாருங்கள் யாருன்னு. ஒரு சொல் பரப்பொருளை குறித்து வருவதும் உண்டு. ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. ஒரே சொல் பல பொருள் இது பண்ணலாம். ஒரு எழுத்து பொருள் தரலாம். அது மாதிரி சொல்கிறாங்க. மா என்னும் ஒரு சொல் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு, இத்தனை பொருள் இருக்காம. எதுக்கு? மாக்கு. மரம்னா என்ன மரம்? மாமரம். அதாவது விலங்கு எதை குறிக்குதுன்னு தெரில, பார்ப்போம். அடுத்து வளர்மொழி. ஜாயின் பண்ணுறது உட்கார சொல்லுங்க. ஃபேன் போட்டு விட்டுருங்க. வளர்மொழி போயிட்டே இருக்கும். வளர்தமிழ், வளர்கின்ற தமிழ், வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. எப்பயுமே புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சாலும் அதுக்கு தமிழில் வார்த்தை வந்துடும். முத்தமிழ் அப்படின்னு சிறப்பு உண்டு. முத்தமிழ்லான இந்த இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல்னா
நூல்களாக இருக்கா, நிறையா நூல் இருக்கா. அடுத்து இசைத்தமிழ், கர்நாடக சங்கீதம்லாம் இருக்குல்ல, அது எதில் வந்துச்சு? தமிழில் வந்தது தான் கர்நாடக சங்கீதம், அதுக்கு தமிழ். அடுத்து நாடகத்தமிழ், நாடகம்லாம் எழுதுகிறாங்கல்ல, நாடகத்தமிழ். இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், எழுதலாம். இசைத்தமிழ் உள்ளத்தை என்ன பண்ணும்? மகிழ்விக்கும். இசை, ஆமாவா? நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து நாடகம் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமாக நடிப்பார். அதை பார்த்தோன்னே நமக்கு என்ன ஆயிரும்? பூரிப்பாயிரும். சினிமாலாம் பார்க்குறோம்ல, நல்லா படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதான் சொல்கிறாங்க, நாடகம் தான் சினிமா இன்னைக்கு. தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதுதாக உருவாகி வருகிறது. துளிப்பா, இதெல்லாமே கவிதை. பானா பாடல், கவிதை, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் எல்லாமே பாடல் தான். தமிழ் கவிதையினுடைய வடிவங்கள் இதெல்லாம். கட்டுரை, புதினம், சிறுகதை போன்ற உரைநடை வடிவங்கள். கவிதை எல்லாத்துக்கும் புரியாது, படித்தவனுக்கு மட்டும் புரியும். உரைநடை எல்லாத்துக்கும் புரியும். தற்பொழுது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்னும் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. தாவர இலை பெயர்கள். அது ஒரு மரம், இதெல்லாம் மரம்னு வச்சுக்கோங்களேன். அரசு, மாமரம், பலாமரம், வாழை மரம்லாம் இலைன்னு சொல்லுவாங்க, இலை பெயர். அகத்தி, பசலை, முருங்கை இலைன்னு சொல்லுவாங்க, கீரை. இலையை வந்து என்னென்னு சொல்லுவாங்க? கீரைன்னு சொல்லுவாங்க. அருகு, கோரை, புல் வகை, புல்லுன்னு சொல்லுவாங்க. நெல், வரகு, தாள், அதோட இலை பகுதி என்னன்னு சொல்லுவாங்க? தாள்னு சொல்லுவாங்க. அடுத்தது மல்லி தாளை, தலையாமா, மல்லி தலைன்னு தான் சொல்கிறோம், மல்லித்தலை. சப்பாத்தி களி, தாளை, மடல். சப்பாத்தி களி என்னது? மடல், அந்த பச்சையாக இருக்குல்ல, அது ஆக்சுவலாக தண்டு பகுதி, மடல்னு சொல்கிறாங்க. சப்பாத்தி களியில் இலை என்னவா மாறிடும்? முள்ளாக மாறிடும். சரி. கரும்பு, நாணல்னால் அது ஒரு புல் வகைன்னு வச்சுக்கோங்க, தொகை. கரும்பு தோகைன்னு சொல்கிறாங்களா? கரும்பு தோகையை வெட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தோகையை வெட்டி வாங்கிட்டு வாடன்னு சொல்கிறாங்களா கரும்பு வாங்கும் பொழுது? பனை, தென்னை, ஓலைன்னு சொல்லுவாங்க. கமுகு வந்து கூந்தல். கமுகுனா பாக்கு மரம், கூந்தல், அதோட இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? கூந்தல்னு சொல்கிறாங்க. புதுமை மொழி, புதுசாக எது வந்தாலும் என்ன ஆகும்? தமிழில் வார்த்தை வந்துருக்கு. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன. இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், சர்ச்சு, வாய்ஸ் சர்ச்சா, முகநூல், ஃபேஸ்புக்கு, புலனம், வாட்ஸ்அப்பா, தேடுபொறி, சர்ச் என்ஜின், செயலி, ஆப்பு, தொடுதிரை, டச் ஸ்க்ரீன். கேட்பாங்க, தமிழில் இருக்குது, சிலபஸில் இருக்குது. இதெல்லாம் முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக விளங்குகிறது தமிழ் மொழி. எல்லாத்துலேயுமே இருக்குது. அறிவியல் தொழில்நுட்ப மொழி, புதுசாக ஏதாவது டெக்னாலஜி கண்டுபிடிச்சாலும் என்ன ஆகுது? அங்கே தமிழ் யூஸ் ஆகுது. எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன. இந்நிலையில் தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கில் பயன்படத்தக்க வகையில் உள்ளன. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையை வடிவமைக்கப்பட வேண்டும். நம்ம தான் 1010 மாற்றணும். இப்போ நான் தமிழில் தானே ட்ரை பண்ணுறேன், தமிழில் வருது, கணினியிலே வந்துடுச்சு பாருங்கள். தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை. ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளது. தொல்காப்பியம் நெட்டில் போட்டிங்கன்னா வந்துடும். எண்கள், இது நம்ம நிறையா பேசியாச்சு. இது என்ன நம்பரு? 9, ஆனா 8, ஏனா 7. மூத்த மொழியான தமிழ் கணினி, இணையம் போன்றவை பயன்படுத்தத்தக்க வகையில் புது மொழியாகவும் திகழ்கிறது. இத்தகைய சிறப்புமிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமை அல்லவா? தமிழ் மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நமது. நம்மளாம் ஒன்றும் வளர்ச்சி அதெல்லாம் வளர்த்தலாம் வேணாம். அதை புரிஞ்சு படித்து போனோம்னா அதுவே வளர்ந்துக்கும். அதனால் நம்ம வளரும், அறிவு வளர்த்துக்குவோம், சமூகம் வளரும். நம்மளாம் எந்த மொழியும் வளர்க்கலாம் வேணாம். அடுத்தவன்ட்டு வந்து காப்பாற்றினா போதும். நம்ம மொழியில் படிக்கணும், நம்ம மொழியில் பேசணும். அப்போ என்ன ஆகும்? நம்ம புரிஞ்சு பேசுவோம், புரிஞ்சு படிப்போம், நம்மளும் வளருவோம், சமூகமும் வளரும். இதான் கான்செப்ட். சொல் முதல்ல வேளாண்மை என்ற சொல்லு கலித்தொகையில், இதெல்லாம் கேட்க மாட்டாங்க.
கணினி தமிழ் எது தானே? தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சொன்னவர் யார்? பாரதியாரே சிலபஸில் இல்லைன்னு நினைக்கிறேன். மா எனும் சொல்லின் பொருள் நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்த உதவுவது மொழி. தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஸ் அடிப்படையில் வழங்கப்படும். எண்களின் அடிப்படையில், அதாவது டிஜிட்டல்.